ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன இன்றைக்கி வந்து வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே வந்து சரியான மழை வெளியிலே இறங்க முடியலை. நான் உங்களுக்கு வந்து மழை எப்படி இருக்குன்னு காட்டுறேன். உங்களுக்கு தெரியுதா மழை எப்படி பெய்யுதுன்னு பார்த்தீங்களா? சரியான காற்று, சரியான மழை வந்துட்டு வெளியே எங்கேயுமே போக முடியலை. சரியான காற்று. ஸோ வந்துட்டு வந்து எதுக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறாங்களா, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்றைக்கி நான் என்ன வீடியோ எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் வந்துட்டு என்ன வீடியோ எடுக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சரியான மழையா, ஸோ அப்போ சூடாக ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அப்போ வந்து கேரளாவில் வந்து கஞ்சி வைப்பாங்க, சூடாக கஞ்சி வச்சு, அப்புறம் பயிர் வந்து நம்ம பாசிப்பயிர் இருக்குல்ல, அது வந்து பொரியல் வச்சு, அதுக்கு வந்து அப்பளம் வச்சு சாப்பிடுவாங்க நைட்டு வந்துட்டு. நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து இன்றைக்கி வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து நான் நினச்சிருக்கேன். ஹாய் சொல்லு. ஓகே, அவனுக்கு வந்து வீடியோவில் வரணும்னு ஆசை, அதான் வந்து வீடியோவில் காட்டுறேன். அப்போ வந்து அது வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிருக்கேன். ஸோ அதனால் வந்து அது நம்ம வந்து வைக்க போகிறோம். ஸோ அதை வந்து உங்ககிட்டயே நான் ஷேர் பண்ணலாம். சீரியஸாக சொன்னால் இந்த மழை டைமில் வந்து அது வந்து சாப்பிட்றது வந்து நல்லா செம்மையாக இருக்கும். நான் வந்து கேரளாவில் இருக்கும்போது, மேரேஜ் பண்ணி நான் வந்து கேரளாவில் இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து அது வந்து வைப்பாங்க. இதேமாதிரி மழை டைம்ஸில் தான் அதிகமாக வந்து வீட்டில் அது வைப்பாங்க. நல்லா இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அதை எப்படி செய்ய போகிறோம், நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்றதெல்லாம் வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கஞ்சி வைப்போம். ஓகேவா? கஞ்சி வைக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து களம் வச்சுட்டு தண்ணி ஊற்றி அரிசியெல்லாம் போட்டுட்டு உப்பு போட்டு நம்ம கஞ்சிக்காக நல்லா வேக வைப்போம். ஆனால் வந்து இப்போ வந்து கிச்சனில் பார்க்கும்போது வந்துட்டு எண்ணெய் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் டிஷ் பொரியல் பண்ணுறதுக்கு பாசிப்பயிர் இல்லை. ஸோ ஹஸ்பண்ட் வந்து ஃபோன் அடிச்சுட்டு சொல்லணும் வரும்போது பாசிப்பயிர் வாங்கிட்டு வாங்கன்னு. ஊற வச்சா வந்து சீக்கிரமாக வேகும். ஊற வைக்கலைன்னா நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வந்துட்டு குக்கரில் போட்டு கொஞ்சம் அதிகமான விசில்ஸ் கொடுக்கணும். அப்போ வந்து இது வெந்துடும். கொஞ்சம் கஷ்டம்தான். கஷ்டம்னு வச்சா என்ன சொல்லலாம், சீக்கிரமாக வந்து அது செய்ய முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்து குக்கரில் வச்சுட்டு அதையும் வேக வச்சுட்டு அப்பளத்தையும் பிடிச்சி சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கஞ்சி வச்சிடும். இப்போ வந்து டைம் ஆகிடுச்சு, அவங்க அதுக்குள்ளே கஞ்சி வேகணும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம கஞ்சி வைப்போமா. என் தலைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கும் உருவம் ப்ளீஸ் கொஞ்சம் முன்னாடி வரவும். இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒரு கருத்தை சொல்லு இந்தி. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, கொய்யா நைட்டில் யாராவது கொய்யாக்க சாப்பிடுவாமாச்சோ. ஆல்ரெடி ஒரு ரவுண்டு நான் போயிட்டு தான் உட்காந்துருக்கேன். பல்ல மாட்டிக்கிடுச்சா? நன்றாக பார்க்கணும், இந்த ஃபேஸ் நன்றாக பார்க்கணும். மங்களா இருக்கிற மாதிரி இருக்கு. அவங்க போன்ல பிரச்சனை, அவங்க கண்ணோட பிரச்சனை. ஓ இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒரு கருத்து சொல்லு. ஏய் அபி பேசு, அபி பேசு. சாரு ஒரு கேன என்ன பேசுற? போடாங்கிட்டு பேசு பேசு. நீ பேசு. தைரியமான மனசுல பேசு. யாரு பெரிய ஆளு? அபி அப்பா செல்லமா அம்மா செல்லமா? நீ அப்ப நானே அது வீல் சிப்ஸ் வாங்கி கொடுத்தனால ஏன் செல்லம் இல்லைன்னா அம்மா செல்லம். அபி அபி
அப்பா நக்கின நீ சாப்பிட மாட்டியா? அப்பா நக்கின நீ சாப்பிட மாட்டியா? ஏய் இது நல்லா இருக்குடா, இந்த சேர் நல்லா இருக்குடா. நல்லா இருக்கும், நல்லா காஞ்சி பாடி. ஏய் என்னடா நீ, எனக்கு பாசமே இல்லை. கிறுக்கு. பாயசம் வேணும் வச்சு எனக்கு. என்ன பாயசம்? எடுத்துட்டு வா. ஐ பாயசம் எடுத்துட்டு வாடி. നീ മലയാളത്തിൽ എന്നോട് എടുത്തോണ്ട് വാ മോളെ എന്ന് പറ. ഞാൻ എടുത്തോണ്ട് വാ മോളെ ഇങ്ങോട്ട് നോക്കി പറയണം. എടുത്തോണ്ട് വാ മോളെ. സുന്ദരി മോളെ, പന്നിക്കുട്ടി മോളെ, സുന്ദരി മോളെ കാണാൻ എടുത്തോണ്ട്. ശരി. സുന്ദരി മോളെ, ചക്കരക്കുട്ടി, ചക്കരക്കുട്ടി, പൊന്നു മോളെ. പോതും, എടുത്തോ. എടുത്തോണ്ടോ? അത് മലയാളത്തിൽ പറ, ഞാൻ എടുത്തോണ്ട് വരാം. അത് ഞാൻ തന്നെ എടുത്തോണ്ട് വരാം. മലയാളത്തിൽ പറ. പറ. അച്ചു ഉനക്ക് വയറ് പസിക്കാ? கஞ்சி இன்னும் வேகலையா? அப்படியெல்லாம் இல்லை, நம்ம வீட்டில் கஞ்சி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. பயிர் மட்டும்தான் இங்கே ரெடி ஆகும். ஓகே, நம்ம வந்து கஞ்சி பயிர் அப்பளம் வந்து நான் பொரிக்க போகிறேன். ஏன் நான் வந்து வீடியோ எடுக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொரியல் பண்ணுறதுலாம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. டைம் ரொம்ப இதாகிடுச்சு. எனக்கு வீடியோ எடுத்துகிட்டு அதுவும் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து பசிக்குன்னு வேறு சொல்லிட்டான். அதனால் வந்து எனக்கு வீடியோ வந்து காட்ட முடியல. ஆனால் நான் வந்து பொரியல் எப்படி வச்சுருக்கேன்னு வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்படி வந்து தான் நான் வந்து பொரியல் வச்சுருக்கேன் கஞ்சி குடிக்கிறதுக்கு. இது என்னென்னா, பெரும்பயிர் வந்து நல்லா விசில் விட்டுட்டேன். ஒரு 10 விசில் கிட்ட விட்டுருப்பேன். அதுக்கப்புறம் தான் இந்த பயிர் வந்து வெந்துருச்சு. இது வந்து நம்ம தண்ணியில் போடலை, வாங்கிட்டு வந்த உடனே நம்ம அப்படியே வந்து வச்சுருக்கோம். இது வந்து தேங்காய், ஜீரகம், மஞ்சள் தூள், வெள்ளைப்பூடு வந்து நான் வந்து மிக்சியில் அரைச்சிட்டேன். இது வேக வச்சுட்டு இதில் தட்டி வந்து அப்படியே வந்து அவ்வளோதான், அப்படியே வந்து இப்படி கிண்டி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து கஞ்சி சூடாக வந்து கஞ்சி வச்சுருக்கேன். அப்புறம் அப்பளம் பொரிக்கிறதுக்காக எண்ணெய் வந்து சூடாக விட்டுருக்கேன். அப்பளம் வாங்கிட்டு வரலையா பார்ப்போம். நீ அப்பளம் வாங்க மறந்துட்டல்ல, எதனால் மறந்த? நீ எனக்காக மறந்தியா? சாப்பிடக்கூடாதுக்காக மறந்தியாச்சு? அப்பளம் மறந்துட்டானா? இப்போ கஞ்சியும் பயிரும் மட்டும் வச்சு தான் நம்ம அப்புறம் சாப்பிட போகிறோம். போ, பண்ண தெரியாதா? போய் சேனல் பிச்சை போ. ஆமாம், கொஞ்சம் பைத்தியம் முத்திருச்சு, வேற ஒன்றும் இல்லை. அப்போ வந்துட்டு அங்கே நம்ம சாப்பிடுவோம். சொல்லு சொல்லு சொல்லு. ஒரு வழியாக நம்மளுக்கு சாப்பாடு போட்டாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு எங்களோட கேரளா டிஷ் கஞ்சி வித் பாசி. இது என்னது? பெரும்பயிரா? பெரும்பயர் பொரியல். அபி நல்லா இருக்கா அபி கஞ்சி? கஞ்சி நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அம்மா வச்ச சாப்பாடு நல்லா இருக்கா? நீ வந்து காட்டி கொடுக்காது. இவன் வந்து தலையை ஆட்டுறான், இப்படி இப்படி சொல்லாத, நல்லா இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுக்குது. என் புள்ள நல்லா இருந்தாலும் இவன் தான் நாசமாக்குறான். சொல்லு. வருஷத்துல மொதல் தடவையா அவன் இப்பதான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கான். சும்மா சொல்றான், என்னோட டிஷ் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லு. அபி நல்லா இருக்கா? சீரியஸா? வேகவே இல்லை. வேகவே இல்லையா? ஆமாம். அப்போ உங்களுக்கு இந்த வீட்டில் இப்படி தான் அட்ராசிட்டி போயிட்டுருக்கு. என்ன வந்து இப்படி தான் வச்சு கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. மொத்த வீடியோ எடுக்கிறதுக்காக முடியாது, ஏன்னா நான் கையில் பிடிச்சிக்கிட்டு இருந்தால் நான் சாப்பிட முடியாது. அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல். இப்படி தான் குழப்பம். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்கிறேன், நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். பாய். இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறோம். பாய் சொல்லுங்க அபி. பாய் சொல்லு. அச்சு பாய் சொல்லு.